ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு வீட்டுக்கே இப்போ கைது பண்ண வந்ததுனால கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் ஒன்றுமே புரியல. உடனே நாங்கள் தான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம், எங்கள் வீட்டிலேருந்து காணா போயிருக்கு, ஆனால் நீங்கள் எங்களையே கைது பண்ண வந்திருக்கீங்களேன்னு கேட்கும்போது, ஐயோ சார், உங்களெல்லாம் நாங்கள் கைது பண்ண வரல, உங்கள் வீட்டிலேருந்து சுடர்ன்ற ஒருத்தவங்க தான் இந்த 50 லட்சம் பணத்தை திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே தூக்கி வாரி போட்டுறது அங்கே உள்ள எல்லாருக்குமே. அதுவும் கதிரேசனுக்கு இடியே உளுந்த மாதிரி இருக்குது, நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சிது, இப்போ என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 லட்சம் விஷயத்தில் தீவிரமாக இறங்கிட்டாங்க போலீஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் முன்னோக்கி சென்றுட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் இப்போ அவனோட ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் கிடச்சிருக்கு. ஆனால் இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோகிதரை கூப்பிட்டுட்டு போயிட்டு மாறு வேடத்தில் போலீஸ் ஒரு அநியாயமாக மாறு வேடத்தில் உட்காரலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு டீ கடைக்கிட்ட உட்காடுறாங்க. அப்போ நிறைய பேர் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸ் மட்டும் அந்த பணம் கொடுக்கும்போது பேசின வாய்ஸ், அண்ணன் டீ போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் தான் இவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நார்மலாகவே எல்லோரும் டீ குடிக்க வருவாங்க தானே, அதனால் அங்கே உட்காந்துருக்கவும் உடனே புரோகிதர், சார் இவன் தான் சார் என்கிட்ட பணம் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே அவனை பிடிச்சி அடி அடி நடிக்கிறாங்க. யாருங்க நீங்கள் எதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, யாருங்க நாங்களா, எதுக்காக உன்னை அடிக்கிறோமா, சீக்கிரமாக தெரிஞ்சிடும் நாங்கள் எதுக்காக உன்னை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லவும், இப்போ நீங்கள் யார் என்னன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையான்ற மாதிரி கேட்கவுமே உடனே நாங்கள் போலீஸ்டா அப்படின்னு காக்கிறோம். அவன் மிரண்டு போய் ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் தப்பு பண்ணலான்னா ஓடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இவங்கிட்ட தான் விஷயம் இருக்குது, ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. ஓடி போய் அவனை பிடிச்சா, சார் சார் எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் உங்ககிட்ட கேட்கவே இல்லையடா, நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்கிறியடா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நீயே வாயை கொடுத்து தம்பி மாட்டிக்கிட்ட, வா உனக்கு எவன் பணம் கொடுத்தான்னு சொல்லிட்டு காமி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இவன் பயந்து போயிட்டு ரகு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க ரகு கூட. 10 பேரையுமே போலீஸ் அடிக்கிறாங்க. யாருமே வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரகு கண்ணை காமிச்சிடுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் என்னடா யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள போலீஸ் எல்லாருமே ரொம்ப அடிக்கவுமே அதில் ஒருத்தவங்க மட்டும் வலி தாங்க முடியாமல், ஐயோ சார் நாங்கள் இந்த தப்பும் பண்ணலை, இது எல்லாத்தையும் பண்ணது எங்கள் அக்கா சுடர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சுடரா யாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த வீட்டில் ரேணுகான்ற பேரில் சுடர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் பணத்தை திருடி கொடுத்தாங்க, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி கதறவுமே, என்னடா என்னென்னமோ சொல்கிறீங்க, ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு உடனே விஜய்க்கு ஃபோன் போட்டு, விஜய் அங்கே யாராவது சுடர்னு இருக்காங்களா விஜய் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே அப்படி யாரும் இல்லையே, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சுடர் ரேணுகான்னு சொல்லிட்டு ஏதோ வளரிட்டு இருக்கானுங்க, அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மல்லி சொல்கிறாங்க, ஆமாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கே உண்மையெல்லாம் புரிய வருது. அட விஜய்க்கு இப்போ தான் உண்மையெல்லாம் புரிய வருது. என்னடா இது தெரியாமல் இவ்வளோ நாளாக இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஷாக்காக இருக்கவும், இப்போ எல்லா உண்மையும் சொல்லவுமே ரகு பயங்கரமாக திட்டுறான். ஏன்டா டேய், அறிவுன்னு ஒன்று இருக்கா, இல்லை நம்ம தான் திருடணும்னு சொல்லிட்டு உள்ளே மாட்டிட்டு கூட போயிருந்துருக்கலாம், இதுக்கு மேலே என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணன் அவங்க அவ்வளோ அடி அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, எவ்வளோ அடி அடித்தா என்னடா, எதுக்காகடா உண்மையை சொன்னீங்க, இதுக்கு மேலே சுடர் எப்படா நம்மக்கிட்ட பேசுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணக்கு ஓடிட்டுருக்கு. எவ்வளோ தான் ஓடினாலும் நம்ம சுடருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியாது, இப்படி தான் நடந்துகிட்ருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதிரேசன் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் உங்களை கூட்டுட்டு போக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, யாரை கூட்டுட்டு போக வந்திருக்கீங்க, அந்த 50 லட்சம் விஷயத்தில் நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோன்னு சொல்லுவோமே கதிரேசனுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் என்ன பைத்தியமா, எதுக்காக எங்களை கைது பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் வீட்டில் இருந்தால் பணம் திருட்டு போயிருக்கு, யார் திருநான்னு கண்டுபிடிச்சிடாங்கன்னு சொல்லும்போது, சுடர்னு ஒருத்தவங்க இருக்காங்களாமே அவங்க தான் திருநாங்களான்னு சொல்லுவோமே படபடன்னு ஆகிடுது. என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, சுடர்னு இங்கே யாரும் இல்லை,
நீங்கள் வந்து தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எங்களுக்கு தகவல் வந்தபடி தான் நாங்கள் வந்தோம், இங்கே சுடர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்காக தான் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இது இப்படி நடக்கவே கூடாது, இப்படி நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு இருக்க, அப்போ தான் வந்துட்டு சுடர் வர்றா. இவங்க தான் வந்து வீட்டிலேருந்து பணத்தை திருடுன்னு சொல்லவுமே கதிரேசனுக்கு அவங்களுக்குலாம் வந்து ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழம்பி போய் இருக்காங்க. குழப்பத்தோடவே இது இப்படியே வந்து விட்டுறக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் என்ன பண்ணுறது எது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மல்லி வந்து சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களுக்கு எல்லா உண்மையுமே புரிய வருது. இதனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ நாளாக மல்லி வந்து பொய் சொல்கிறா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மல்லி சொன்னது மட்டும்தான் உண்மை, மித்த எல்லாரும் சொன்னதுமே பொய் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கதிரேசன் வந்து என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா கதிரேசன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார், எது நடந்தாலும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள வராங்க கதிரேசன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிவிட்டு செல்லவும். எவ்வளோ பிரச்சனையாக வரும்போது கதிரேசன் தான் மகளை நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 50 லட்சம் விஷயத்தில் அப்பையிலேருந்தே இவன் மேலே டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த டவுட் எல்லாமே வந்து ஊர்ஜினமாகவும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறுபடி கண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Like, share, subscribe.